சங்கீதம் 112 1 முதல் வாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். இந்த 112ஆம் சங்கீதத்திலே நம்மை நாமே காண வேண்டும் என்று நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறேன். நம்மை குறித்த ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர், ஒரு பூரணமான ஒரு படத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே வர்ணிக்கப்படுகிறது விசுவாசி, நீதிமான், தேவனுடைய பிள்ளை. அவன் எப்படிப்பட்டவன்? 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, துட்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். துட்செய்தி நிறைய வருது இந்த உலகத்தில், ஆனால் அவன் பயப்படான். ஏன் பயப்பட மாட்டான்? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். உறுதியாயிருக்கிற இருதயம், அதாவது இங்கே உறுதியாயிருக்கிற இருதயத்தை பற்றி பார்க்கிறோம். அதனால தான் அசைக்கப்படாதிருப்பான், பயப்பட மாட்டான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. நீதிமானை குறித்து அல்லது விசுவாசியை குறித்து கொடுக்கப்படுகிற ஒட்டுமொத்த வர்ணனை இது. அவன் இருதயம் உறுதியாயிருக்கிற இருதயம். எப்படி இருதயம் உறுதியாக இருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையிலே இருதயம் உறுதியாக இருக்க முடியும். இருதயம் என்று சொன்னால் மனுஷனுடைய ஆவி, உள்ளான மனிதனிலே ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் அதிலே ஸ்திரப்பட்டிருக்கும் போது அவன் உறுதியானவனாக இருக்கிறான். எந்த சூழ்நிலைக்கும் அவன் அஞ்சுவதில்லை, பயப்படுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இருதயம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், அது கர்த்தருடைய வார்த்தையில உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் வர வேண்டும் என்றால், நான் சொன்னேன் இல்லையா, போர்ட்ரேட் எடுக்கும் போகும்போது நல்லா உடுத்திக்கிட்டு போகிறோம், இருக்கிறதுலே சிறந்த உடையை உடுத்திக்கிட்டு இருக்கிறதுலே சிறந்த விதத்தில் காட்சி அளிக்கிறோம். தினந்தோறும் அப்படி காட்சி அளிப்பதில்லை. அளிக்கலாம், இந்த அளவுக்கு சிறந்த முறையில் இருக்க முடியுன்றதை இந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அப்பேற்பட்ட ஒரு முயற்சியில் நாம் இறங்குகிறது கிடையாது. ஏதோ ஃபோட்டோ எடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே இருக்கிறதே இல்லை. ஆனால் அந்த ஃபோட்டோவில் சிறந்த முறையில் எடுத்திருக்கோம் பாருங்கள், அதுதான் பூரணமான பிக்சர். அந்த பூரணமான பிக்சரின்படி இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இருதயம் உறுதியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பூரணமான பிக்சர் விசுவாசியை குறித்து. எப்படி இருதயம் உறுதியாக இருக்கிற இருதயமாக இருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையில் அது உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற சில சத்தியங்களை அந்த இருதயத்தில் வைத்து அந்த இருதயத்தை உறுதியான இருதயமாக மாற்ற வேண்டும். அநேகர் இன்றைக்கு பயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், சந்தேகத்தில் உறுதியாக இருக்கிறார்கள், எல்லா விதமான தோல்வியில் உறுதியாக இருக்கிறார்கள், எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மையில் உறுதியாக இருக்கிறார்கள். இப்படி பல விதமான காரியங்களில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இருதயத்தை ஒரு சில சத்தியங்களை எடுத்து இருதயத்தில் வைக்க வேண்டும். அதை குறித்தான் போய்த்து வருகிறேன். திருப்புவோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு. முதலாவது சத்தியம் என்னன்னு சொன்னேன்? நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை இருதயத்தில் வைக்க வேண்டும். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்த சில காரியங்களை நீங்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது நான் உங்களுக்கு சொன்னேன். மனுஷனுடைய உள்ளான மனிதன் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரமாக இருக்கிறான். அவனுடைய ஆவியிலே உள்ளே எப்படி எல்லாம் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சரீரத்திலோ அல்லது மனதிலோ அல்ல, உள்ளே எல்லாம் அப்படி இருக்கிறது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இதை குறித்தெல்லாம் விளக்கி சொன்னேன். எப்படி ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கினாரோ அதுபோலவே
இன்னொரு சிருஷ்டிப்பை உண்டாக்குறார். ஆதாமை உண்டாக்கின பிறகு அதன் பிறகு மீதி பேரெல்லாம் பிறந்தார்கள், உண்டாக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவின் மூலமாக ஒரு புதிய ஒரு இனத்தை, புதிய ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் புது சிருஷ்டிப்பு என்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள். அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை உலகமெல்லாம் நாம் அறிவிக்க வேண்டுமாம். நம்முடைய ஊழியம் என்ன? உலகமெல்லாம் போய் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதை கொண்டு போய் அறிவிக்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர் உங்களை தம்மோடு சேர்த்து கொள்ள எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், வாருங்கள், வந்து அவரோட ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள், வழி திறக்கப்பட்டு விட்டது, தேவன் உங்கள் பாவங்களை அவர் இப்பொழுது நினைப்பதில்லை, அவர் கிறிஸ்துவை அனுப்பி பாவத்தை பரிகரித்து உங்களுக்காக ஒரு ரட்சிப்பின் மார்க்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறோம். 20ஆம் வசனம், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறது என்கிறது ரொம்ப சிம்பிள். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, வாங்க, கதவு திறந்திருக்கிறது, வந்து இந்த தேவனுடைய குடும்பத்திலே பங்குள்ளவர்களாய் மாறிக்கொள்ளுங்கள், தேவனுடைய குடும்பத்தில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்வது தான் சுவிசேஷம். அதை கஷ்டமானதாக ஆக்கிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. இயேசு எல்லாருக்காக வந்தார், எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார், எல்லாருக்கும் தேவனுடைய தயவை அவர் பெற்று தந்திருக்கிறார். யார் வேண்டுமென்றாலும் இன்றைக்கு வந்து தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளலாம். இது நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதன் அடிப்படையில் இல்லை, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதாவது பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். எதற்கு? நீதினா என்னன்னே தெரியாத நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மாறும்படிக்கு. நான் நீதி செய்கிறதுனால் நீதிமான் ஆகல, அவர் என்னுடைய பாவத்தை சுமந்தபடினால் நான் நீதிமானாகிறேன். சிலர் நினைக்கலாம் நான் நீதிமான் அல்ல என்று. நீங்கள் நீதிமானா இல்லையான்னு கேட்கலைங்க, அவரை பாவமாக்கினார் உங்களை நீதிமான் ஆக்க. பாவம் அறியாத ஒருவரை பாவமாக்க முடியுமா? இது சாத்தியமா? ஒரு பாவம் செய்யாத ஒரு ஆளை பாவமாக்க முடியுமா? ஆக்கி இருக்கிறார் தேவன். அப்ப நான் கேட்கிறேன், பாவம் அறியாத ஒருவரை பாவமாக்கினார் என்று சொன்னால் நீதி என்றால் என்னவென்று அறியாத நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்க முடியுமா? இதெல்லாம் ஆக்கப்பட்டதின் விவகாரம், ஆக்கப்பட்டதை குறித்தது. நாம் என்ன பண்ணிக்கிட்டோன்றதில்ல, பாவம் அறியாத அவரை பாவமாக்கிட்டாரு. அதே போல நீதி அறியாத என்ன அவர் ஆக்கிவிட்டார், நீதிமானாக ஆக்கிவிட்டார். நீதிமான் என்றால் என்ன? தேவன் முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் தைரியமாய் நிற்கக்கூடிய திராணி. The ability to stand before God without any guilt, condemnation or inferiority. அதுதான் நீதிமான் என்கிற அந்த காரியத்தினுடைய அர்த்தம். எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி நிற்க முடியும் தேவன் முன்பாக? வெட்கி தலை கொண்டு நிற்கிறோமா அல்லது பயந்து கொண்டு நிற்கிறோமா? தேவன் முன்பாக தைரியமாய் நிற்கிறோம். ஏன் என்று சொன்னால் நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார் அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால். சரி, இதெல்லாம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்துக்கு இன்றைக்கு வருவோம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு, இதை வேஸ்ட் ஆக்கிடாதீங்கன்றார். இவ்வளவு பெரிய தேவனுடைய கிருபை, இவ்வளவு உங்களுக்கு அருளி இருக்கிறது, இதை நீங்கள் விருதாவாய் பெற்றுவிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, do not waste it, do not receive the grace of God in vain என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபை இவ்வளவா உங்களுக்கு தந்திருக்கிறது, இதெல்லாம் வீண் போக விட்டு விடாதீர்கள், இதெல்லாம் இருந்தும் இல்லாதவர் போல வாழ்ந்துடாதீங்க, இவையெல்லாம் பெற்றும் கூட ஒன்றுமே இல்லாதவர் போல இருந்து விடாதீர்கள், இதெல்லாம் உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வசனத்துக்கு பிறகு சில அறிவுரைகளை சொல்லுகிறார். இதில் நேராக 14ஆம் வசனத்துக்கு போவோம். அங்கே சில காரியங்களை இன்றைக்கு விளக்குகிறேன் இந்த புது சிருஷ்டியை குறித்து. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதுக்கு வருவோம் பிறகு. முதல்ல எதை சொல்றேன்? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, விசுவாசியும் அவிசுவாசியும் இங்கே ஒப்பிடப்படுகிறார்கள். விசுவாசி ஒரு பக்கத்தை வைத்துக்கோங்க, அவிசுவாசி இன்னொரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். ரெண்டு பேருக்கும் பேர் கொடுக்கிறார் பாருங்க. இப்போ பவுல் அப்போஸ்தலன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னா ஏதோ ஒரு கான்செப்டை பற்றி பேசல, விசுவாசி அவிசுவாசி அதை பற்றி தான் பேசுறார். ஏன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப விசுவாசியை நீதி என்றும் அவிசுவாசியை அநீதி என்றும் சொல்லுகிறார்.
அப்புறம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எதுன்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசியை ஒளி என்றும் அவிசுவாசியை இருள் என்றும் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது என்று சொல்லுகிறார். அப்படின்னா விசுவாசியை என்னன்னு சொல்லுகிறாரு? நல்ல தைரியமாக தான் சொல்லுங்களேன். வெளியே போய் நம்மளெல்லாம் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு பொய்யை பரப்பி விட்டுறாதீங்க. ஏற்கனவே நிறைய பொய் அங்கே நடமாடிட்டு இருக்குது. அப்படி சொல்லலை நான். நம்ம எல்லாம் ஏசு கிறிஸ்துவ ஆகிட்டாருன்னு. கிறிஸ்துவோடு கூட நம்மை அவ்வளவா ஒன்றுபடுத்தி விட்டபடினாலே இப்பொழுது நம்மை கிறிஸ்துவாகவே பிதாவானவர் காண்கிறாராம். நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினாலே நம்மை காண்பதில்லை, கிறிஸ்துவையே காண்கிறார். நம்மளை பார்த்து கிறிஸ்துவனே பேர் சொல்லி அழைக்கிறார். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. இப்ப பாருங்க, அவிசுவாசியை விக்கிரகம்னே அழைச்சிருக்குது. அவன் விக்கிரகம் இல்லை, அவன் உயிரோடு இருக்கிறவன். ஆனால் அந்த அவிசுவாசியை விக்கிரகம் என்ற பெயர் சொல்லியே இங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவனை விக்கிரகம் என்று சொல்லி அழைக்கிறது? ஏனென்று சொன்னால் அவன் ஏதோ ஒன்றை வணங்கி வருகிறான். அதை வணங்குகிற நிமித்தம் அதனோடு அவன் ஒன்றாகி விடுகிறான். அவனும் அவன் வணங்குகிறதும் ஒன்றாகி விடுகிறது. அதுபோலதான் விசுவாசி. அவன் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட அவன் ஒன்றுபட்டு விட்டான். அப்ப பாருங்க, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள கம்பேரிசனை பாருங்க. அந்த கம்பேரிசன் எப்படி அவர்கள் ஒப்பிடப்படுகிறார்கள் பாருங்க. நீதி அநீதி, ஒளி இருள், கிறிஸ்து பேலியாள், அவிசுவாசி விசுவாசி, தேவனுடைய ஆலயம் விக்கிரகம். அப்ப விசுவாசிக்கு என்னெல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீதி, இதெல்லாம் சொல்லுங்க. நீதி, ஒளி, கிறிஸ்து, விசுவாசி, தேவனுடைய ஆலயம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் இது. இந்த டாக்டர் எல்லாத்தோட பெரிய டைட்டில் இது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில் என்ன? நீங்கள் நீதி, நீங்கள் ஒளி, நீங்கள் கிறிஸ்து, நீங்கள் விசுவாசி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிறகு சொல்றாரு அந்த 16ஆம் வசனத்திலே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லிட்டு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாருங்க என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவி. அப்பனா என்ன அர்த்தம்? நான் போகிற இடமெல்லாம் அவர் வருகிறார், நான் இருக்கிற சூழ்நிலையிலெல்லாம் அவர் இருக்கிறார். நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் போது அங்கே அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். நீங்கள் ஆபத்தை அணுகும் போது, ஆபத்தை நீங்கள் சந்திக்கிற நேரத்தில் அந்த ஆபத்தின் மத்தியில் அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையமாக அங்கே அவர் உங்களுக்காக இருக்கிறார். இதெல்லாம் தான் அதனுடைய அர்த்தம். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவின்னு சொன்னா, இந்த காலை வேளையில் நான் இங்கே நிற்கிறேன், அவர் என்னோடு கூட நிற்கிறார், என்னோடு கூட வந்திருக்கிறார். நான் பேசுகிறேன், அவர் என்னோடு கூட சேர்ந்து பேசி கொண்டிருக்கிறார், என் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது அவர் உங்களுடனே கூட போகிறார், உங்களுடனே கூட இருக்கிறார். ஆகவே இந்த உணர்வு, இதுதான் புது சிருஷ்டிப்பு என்கிறவனுடைய அடையாளம். புது சிருஷ்டிப்புனா என்ன? இது ஏதோ ஒரு ரிலிஜியஸ், ஏதோ ஒரு மதத்தில் சேர்ற ஒரு இது இல்லை. ஏதோ வந்தால் ஞானஸ்தானம் எடுத்தோம், கோயிலில் சேர்ந்துட்டோம், இனிமேல் நான் கிறிஸ்தவன், அப்படி அல்ல. புது சிருஷ்டிப்பு என்று சொன்னால் அவனுடைய அடையாளமே மாறிவிட்டது. அவனுடைய அடையாளம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது? அவன் இப்பொழுது நீதி என்று அழைக்கப்படுகிறான், ஒளி என்று அழைக்கப்படுகிறான், கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறான், விசுவாசி என்று அழைக்கப்படுகிறான், தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிறான். அவனுடைய அடையாளமே மாறிடுச்சு. அவன் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே இப்ப கர்த்தர் அவனுக்குள்ளேயே இருந்து வாசம் பண்ணி கொண்டு அவனோட கூடயே உலாவி கொண்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்தவம். பாருங்க, கிறிஸ்தவன்கிறது ஏதோ பேரை மாத்திக்கிட்டு ஜார்ஜ் ஜேம்ஸ் வச்சுக்கிட்டு ஆள் இல்லை. கிறிஸ்தவன் என்கிறவன் ஏதோ சபையில் போய் சேர்ந்து பேர் கொடுத்துருக்கான் அல்ல. கிறிஸ்தவன் என்கிறது ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்தவன் அல்ல, ஞானஸ்தானம் எடுத்தவன் அல்ல, இதெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறான், சபையில் சேர்றான், எல்லாம் உண்டுதான். ஆனால் அதல்ல கிறிஸ்தவன். ஏன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவன்னா என்ன?
கிறிஸ்தவன் என்று சொன்னால் தேவன் அவனுக்குள்ளே வாசம் பண்ணி அவனோடே கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வல்லமை அவன் காண முடிகிறது. தேவனுடைய பிரசனம் அவனோட கூட இருக்கிறது, அவனை நடத்துகிறது. அவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை அவனுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது. தேவனுடைய பிரசனத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வல்லமையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் வெளிப்படுத்தக்கூடியவனாய் உடையவனாய் இருக்கிறான். இதுதான் விசுவாசி. அப்ப இந்த உணர்வு இருக்கணும். நான் புது சிருஷ்டிப்புன்னு சொன்னா என்ன, என் அடையாளமே வேற. இந்த உலகத்தானுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் தேவனுடைய ஆலயம், நான் கிறிஸ்து. என் அடையாளமே வேற, நான் ஆளே வேற. அப்ப நான் எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவனா இருக்க வேணும்? அநேகர் ஜெபம் பண்றாங்க பாருங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருமையா வாருமையான்னு. அப்பனா அந்த உணர்வு இன்னும் வரலன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்துட்டார் ஐயா, அவர் இருக்கிறார் ஐயா, அதுதான் உணர்வு. அவர் உள்ள இருக்கிறார். ஆகவே கர்த்தாவே என்னோட இருமல்ல, அந்த ஜபத்தை நிறுத்திடுங்க. ஏன்னா அது பழைய ஜபம், அது உணர்வில்லாத ஜபம். அது எல்லா உலகத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் வேண்டிக்கிறது போல நாமளும் வேண்டிக்கிற ஒரு ஜபம். அதை நிறுத்துங்க. ஆண்டவரே எங்களோடு கூட இருமையா இருமையா இருமையான்னா அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப சொல்லியிருக்குது வேதம், அப்படியே சொல்லுது பாருங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் என் சகாயர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன. ஆண்டவரே கைவிட்டுறாத ஆண்டவரேன்னு சொன்னா நல்லதா? அர்த்தமே இல்லாமல் போது பாருங்க. அப்ப நீங்க அதை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 5 வாசத்து அப்புறம் 6 வாசத்து பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? ஹலோ, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எத்தனை கிறிஸ்தவங்க உங்களுக்கு தெரியும் சொல்ற கிறிஸ்தவங்க? ஐயா இறங்கும் ஐயா, ஐயா கைவிடாதும் ஐயா, ஐயா என்னை விட்டு போயிடாதும் ஐயா, ஐயா எங்கே இருக்கிறீர், உங்களுடைய முகத்தை கண்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ற கிறிஸ்தவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த புது சிருஷ்டிப்பு என்கிற உணர்வு இல்லை. நான் யார், எப்படிப்பட்டவன், எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவுகின்ற ஒரு தேவன் இருக்கிறார். நான் அப்படிப்பட்ட ஒருவனாய் மாறிவிட்டேன். என்னுடைய பழைய நிலை வேற, இப்ப இருக்கிற நிலை வேற என்ற இந்த உணர்வு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாதனால தான் அவர்கள் வித்தியாசமானவர்களாக இந்த உலகத்தை வாழுகிறது கிடையாது. அப்ப என்னுடைய ஜெபமே மாற வேணும். அவர் அப்படி சொல்லி இருக்கிறபடினால என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே என்னோட கூடவே நீர் வாசம் பண்ணி என்னோட கூடவே நீர் உலாவுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னோட கூட வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வழிகாட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒத்தாசையா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு அனுகூலமா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ஆபத்து நேரத்தில் நீர் அங்கேயே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய தேவைகள் மத்தியில் என்னுடைய தேவைகளை நீர் எனக்கு சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதரே எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜெபம். ஐயா கைவிட்டுறாத ஐயா, அது ஜெபம் இல்லை. அது மதம் மார்க்கத்தில் ஜனங்க எப்பவும் வேண்டிக் கொள்றது. அது எல்லா மதங்கள்லையும் ஜபங்கள் இருக்குது பாருங்க, ஜப தபங்கள்லாம் இருக்குது. எதையோ ஒன்று சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியது என்னன்னு ஒரு உணர்வே கிடையாது. ஆனால் இது வித்தியாசம் பாருங்க. கர்த்தர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். அப்ப நான் எழுந்து காலை எடுத்து என் படுக்கையிலிருந்து தரையில் வைக்கும் போதே அவர் என்னோட கூட எழுந்து இருக்கிறார் என்கிற உணர்வோடு கால் எடுத்து வைக்க வேணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு கூட நீர் இருக்கிறீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், என் மூலமா இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறீர், என் கைகளை நான் நீட்டும் போது உம்முடைய கைகள் அவைகள், என்னுடைய கால்கள் வெளியே போகும்போது உம்முடைய கால்கள் அவைகள், என்னுடைய வாய் திறந்து பேசும்போது உம்முடைய வார்த்தைகள் வெளியே வருகிறது, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட ஒரு உணர்வினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். சில சொல்றாங்க, எப்படியா தெரியும் இருக்கிறாருன்னு? ஏதாவது மயிர் கூச்செறிகிற மாதிரி ஏதாவது இருக்குதா? ஏதாவது கொப்பளிச்சுக்கிட்டு வருதா? அவ்வளவு பெரிய தேவனை ஒரு கொப்பளத்தில் அடைக்கிடாதீங்க. ஏதாவது உணர்ந்தீங்களாயா? நான் எதுவும் உணரல, அவர் சொன்னார், அது ஒன்றே எனக்கு போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. உணர்ச்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நான் ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் இருக்கிறேன், நீங்கள் ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கிறீங்க. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும்
தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களோட உலாவுகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வேலைக்கு போகும்போது அவர் உங்களுடனே இருக்கிறார். எனக்கு அந்த காலத்தில் ஞாபகம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை வந்து தான் அவர் வந்து அப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்க, அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கிறார், சீக்கிரம் வாங்கினாங்க. ஸோ நாங்கள் என்ன அவசரம் ஆகிடுச்சு, ஓடணும். எப்போவுமே லேட்டு தான். எப்படியா பிரசங்கத்துக்கு முன்னாடியாவது போய் சேர்ந்தோம். அவர் பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு பிரசங்க யார் ஒரு அழுவார். அப்போ தான் ரொம்ப நேரமாக இயேசு உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிருக்காரு, நீங்களாம் இப்போ தான் வர்றீங்களான்னு. வந்த உடனே ஒரு குற்றத்தை போட்டு தலையில் சாத்தி அங்கே உட்கார வச்சாங்க. சரி, இயேசுவே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காரன், நம்ம தான் லேட்டு, பஸ்ஸு கிடைக்காம என்ன பண்ணுறது. இப்போ தான் அவர் முதலே வந்துட்டார் போல இருக்குது. அவருக்கு என்ன பஸ்ஸை பிடிக்கிறாரா டாக்ஸியை பிடிக்கிறாரா, அவர் வந்துடுறாரு. நம்ம பாடு தானே திண்டாட்டமாக இருக்குன்னு நாங்கள் வந்து உட்கார்ந்தோம். அப்புறம் உட்கார்ந்த பிறகு பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடினா கூட அவர் வந்தாரான்றது நிச்சயமாக தெரியல. ஏன்னா சிலர் கூட்டம் முடிஞ்சவனு சொன்னாங்க, இன்னைக்கு ஆவியானவரே அங்கே இருந்த மாதிரியே இல்லைங்க. ஏன்னா அங்கே ட்ரம்மர் மிஸ்ஸிங்காக இருக்கும், அடித்து ஆவியை கலப்புறதுக்கு ஆள் இல்லை, அதனால ஆவியானவர் வந்த மாதிரி தெரியல. இப்படியெல்லாம் சில அளவுகோல்கள் வச்சுருந்தோம் பாருங்க. ஆவியானவர் வந்தாரா, இருக்கிறாரா, இல்லையா, அசைவாடினாரா, ஏதாவது செஞ்சாரான்னு சொல்கிறதுக்கு சில அவ்வளோ அளவுகோலில் வச்சு எல்லாம் வந்து இந்த உணர்ச்சிகளை சார்ந்து தான் இருந்தது பாருங்க. எல்லாம் வந்து நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம், வேர்த்துதா, கொட்டுச்சா, உளுந்தோமா, எந்திரிச்சோமா, உருண்டோமா, இதுதான் பெருசாக இருந்தது ஒழிய அவர் எங்களோட கூட இருக்கிறார்ன்ற உணர்வை யாரும் எங்களுக்கு சொல்லலை. ஏன் உன் கூட வீட்டிலேயே இருக்கிறாரு, நீ வரும்போது உன் கூடயே தான் வர்றாரு, உன்னோடையே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத யாருமே சொல்லித்தர. ஜனங்களை சீக்கிரம் வர வைக்கணுமேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இப்படியெல்லாம் சொல்றது. அவர் சீக்கிரமா வந்துடுறாரு, அவர் 8 மணினா 7:45 வந்துடுறாரு. நான் சொல்றேன், இந்த வசனத்தை எடுத்து அவர் எப்படி உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களோடையே உலாவுகிறார், உங்கள் ஆபத்து நேரத்தில், கஷ்ட நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கிறவர், அவர் உங்களோடைய வீட்டுக்கு போறார், உங்களோடைய வாசம் பண்ணுகிறார் என்பதை பிரசங்கித்தா 8 மணி கோயில்னா 7:30 வந்து உட்காந்துருப்பாங்க. எதுக்கு வருவாங்க, இதை கேட்கறதுக்கு வருவாங்க. அவர் வந்துட்டாராம், நம்ம லேட்டாம், அப்படி அல்ல. இப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவரை நான் ஆராதிக்க வேண்டுமே, வணங்க வேண்டுமே, இந்த சத்தியங்களை நான் கேட்க வேண்டுமே, வாஞ்சியோடு வருவார்கள். காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வர்றவங்கலாம் இருக்கிறாங்க இங்கே, அவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம். 4:30 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, பஸ் ஏறி எல்லாம் வந்து டாக்ஸியை பிடிச்சி, அதை பிடிச்சி, இதை பிடிச்சி வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. அடித்து பிடிச்சி வந்து 7:30 7:45 உள்ளே வந்து உட்காரவங்களா இருக்கிறாங்க. எதுக்காக? நான் என்னைக்கா சொல்லணும், ஆண்டவர் 7:45 வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், நீங்கள்லாம் என்ன லேட்னு இல்லையா? ஆண்டவர் உங்களோட தானே இருக்கிறாரு, என்னோட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். நாம் எதற்கு இங்கே கூடி வருகிறோம்? ஒரு ஆவலோடு, வாஞ்சையோடு கூடி வருகிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை கண்டுபிடித்து இவைகளை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இன்னும் உறுதியுள்ளவர்களாக, துர்ச்செய்தியெல்லாம் கேள்விப்படும் போது பயப்படாதவர்களாக, அசைக்கப்படாதவர்களாக, அவர்களை நம்பிக்கையோடு உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக மாறுவதற்காக தான் இங்கே வர்றோம் ஒழிய அதனால தான் இந்த கில்ட் ட்ரிப் எல்லாம் தேவையில்லை. ஆகவேதான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. சரி, இப்போ இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு 14ஆம் வசனம் ஆரம்பத்தில் பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இதனுடைய அர்த்தம் என்ன? நிறைய பேர் பாருங்க இதை சரியா புரிந்து கொள்றது இல்லை. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. சிலர் சொல்லிடுறாங்க, அவிசுவாசிகளோடையே வச்சுக்க கூடாதியா, அதான் சொல்லியிருக்குதுங்க, அவிசுவாசிகளோடையே வச்சுக்க கூடாது. ஆனால் இங்கே எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் விசுவாசி, மீதி பேரெல்லாம் அவிசுவாசி, அப்படிப்பட்ட நிலையில் வந்திருக்கீங்க? எவ்வளோ பேர் இங்கே இருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. உங்கள் கணவர் விசுவாசி இல்லை, அவர் அவிசுவாசி, அவரோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நம்ம போய் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணுறது இல்லை, அப்படி நம்ம போதிக்கிறது இல்லை, விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணுன்னு போதிக்கிறோம். ஆனால் 2 பேரும் அவிசுவாசியாக இருந்து ஒருவேளை சில நேரம் மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது அவங்க ஒருத்தர் தான் அங்கே அவிசுவாசியாக இருக்கிறாங்க, கணவர் அவிசுவாசியாக இருக்கிறார், அல்லது கணவர் ரட்சிக்கப்பட்டுறார், மனைவி அவிசுவாசியாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கோயிலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நாங்கள் என்ன போதிக்கிறோம்? அவிசுவாசியோட வச்சுக்காத, ஆகவே மனைவியோட வச்சுக்காத, அல்லது புருஷனோட, இதை போதிக்கிறோமா? கிடையாது. அதெல்லாம் கிறிஸ்தவத்தில் போதிக்கிறது கிடையாது. இன்னும் கேட்டால் வேத வசனம் இன்னொன்றை தெளிவாய் போதிக்கிறது. அவிசுவாசியாக இருக்கிற கணவன் மனைவியோடே கூடிய மட்டுக்கு சமாதானத்தோட வாழ்க்கையை நடத்த சொல்லி தான் போதிக்குது வேதம், விட்டுட்டு வந்துட சொல்லி போதிக்கவில்லை. அவிசுவாசிகளான பெற்றோர்கள், அவிசுவாசியான சகோதர சகோதரிகள், குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி அல்லது கூட்டு குடும்பம், இவெல்லாம் குடும்பம் நடத்துகிறோம், அதிலெல்லாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அவிசுவாசிகள் மத்தியில் விசுவாசியாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த உலகமே அவிசுவாசிகளால் நிறைந்து இருக்குது பாருங்க. ஆகவே
அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பார், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொன்ன உடனே அவிசுவாசியாகிய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போதனை போதிக்கிறது இல்லை. நாங்கள் அதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள், அதெல்லாம் சரி கிடையாது. மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வந்துருன்னா அவங்களாம் அவிசுவாசிகள் எப்படியோ போட்டோம் அப்படின்னு போதிக்கிறது கிடையாது. ஏனென்றால் வேத வசனத்தினுடைய போதனை அது கிடையாது. வேத வசனம் என்னென்ன போதிக்குது, அவர்களோடு இருந்து அவர்களையும் எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்துவது, அவிசுவாசியா இருக்கிற கணவனை எப்படி விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவது என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே நமக்கு போதிக்கப்படுகிறது இல்லையா, எப்படி ஒரு மனைவி தன்னுடைய நற்குணத்தினாலே அவிசுவாசியா இருக்கிற கணவனை எப்படி ஆண்டவரிடத்தில் கொண்டு வர முடியும் என்பதையெல்லாம் போதிக்கிறது இல்லையா. சிலர் சொல்லிடுறாங்க, வேலை செய்யும் போது அவிசுவாசிகளோட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரதர், அதனால அவிசுவாசிகளோட வேலை செய்யறதே கூடாது, அதெல்லாம் அக்கிரமக்காரனுங்க, அதனால அவங்களோட வேலை செய்யறது இல்லை. அப்படி வேதம் போதிக்குதா? கிடையாது. இந்த உலகம் முழுக்க அவிசுவாசிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் உங்களை உப்பாக உங்களை வெளிச்சமாக தேவன் வைத்திருக்கிறார். விளக்கை கொளுத்தி எங்க வைக்கிறது இல்லை, மரக்காலுக்கு கீழே வைக்கிறது இல்லை, அதை கொண்டு போய் விளக்கு தண்டின் மேலே தான் வைக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை விளக்கு மாதிரி கொளுத்தி கொண்டாந்து இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார், உப்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் வைத்திருக்கிறார். நான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்துட்டேன், அவிசுவாசிகளோட வேலை செய்ய போறது இல்லை பிரதர், நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இனிமேல் வேலை செய்தா கிறிஸ்தவர்களோட. நீங்க கிறிஸ்தவர்களோட போய் வேலை செஞ்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வசனத்தின் அறிவு இல்லாத கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேலை செய்யறது காட்டிலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இன்னும் சுலபமாக வேலை செஞ்சிடலாம். வசனத்தின் அறிவில்லாத, முதிர்ச்சி இல்லாத, வளர்ச்சி இல்லாத, ஆவிக்குரியவர்களாக இல்லாத கிறிஸ்தவர்கள் மத்தியில் வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமானதாகிடும். ஏன்னா உலகத்தான காட்டில் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, கொடூரமானவர்களாக இவர்கள் இருப்பாங்க. ஆகவே அப்படியெல்லாம் வேதம் போதிக்கல பாருங்க. அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தம் என்ன என்பதை குறித்து தான் விளக்குறேன். நிறைய பேர் இப்படிலாம் நினச்சிக்கிறோம், அவிசுவாசியோட ஒன்றும் வச்சுக்கூடாதாக்கும், இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதையா சொல்லியிருக்குங்க. அப்படி வாழவே முடியாது, அப்படி ஒரு இடத்துல வாழவே முடியாது. நான் விசுவாசிகள் இருக்கிற பில்டிங்கில் தான் குடியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வீடு கிடைக்குங்க? விசுவாசிகள் இருக்கிற ஆஃபீஸில் தான் வேலை செய்யும், என் ரூமில் யாரும் அவிசுவாசியாக இருக்கக்கூடாது கொடுப்பாங்களா வேலை? கிடைக்காது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாத காரியம். இதெல்லாம் வேத வசனம் இதை போதிக்கிறது கிடையாது. உலகத்தில் உங்கள் ஒளியா உப்பா வைத்திருக்கும் போது எப்படி வேதம் அப்படிலாம் போதிக்கும்? எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவிசுவாசிகளுடைய அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பவர்களாகன்றதுக்கு அர்த்தம் என்ன? அவர்களைப் போல எண்ணி, அவர்களைப் போல பேசி, அவர்களைப் போல நடந்து கொண்டு, அவர்கள் வாழுகிறது போல ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு, அப்படி அவர்களோடு ஒன்னோட ஒன்னா கலந்துராதீர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த விதத்தில் இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது. உலகத்தில் தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் புது சிருஷ்டிப்புகள், நீங்கள் வித்தியாசமானவர்கள். அவர்களுடைய எண்ணம், அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எண்ணமே வித்தியாசமான எண்ணம் பாருங்க. உலகத்தில் வேல்யூவே வேற மாதிரி இருக்கு பாருங்க. அவன் என்ன சொல்றான், என்னையா கடன் வாங்காதிருப்பாயாக, கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் என்ன, ஊரில் எல்லாமே கடன் வாங்குறாங்க. இந்தியா தேசமே கடன் வாங்கியிருக்குது, அமெரிக்காவே கடன் வாங்கியிருக்குது, கடன் வாங்காத தேசமே இல்லை. அவன் பாருங்க, ஆளை கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் கடனில் இருப்பார், முழுகிட்டு இருப்பார், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு எப்படி நீங்களும் அதில் முழுகலாம் என்று. அதுதான் அந்த உலகத்தானுடைய வேல்யூ பாருங்க. அவனுடைய எண்ணங்கள் அப்படிதான். அவன் சொல்லுகிறான், ஆமாமா இப்படி தான் வாழணுமாக்கும், இதுதான் பெரிய மனுஷனுக்கு. அவனுக்கு பெரிய மனுஷனுக்கு அடையாளம்னு சில அடையாளங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும், பெரிய மனுஷன்னா அப்படி இப்படி இருக்கணும், அதுதான் பெரிய மனுஷனுக்கு அடையாளம் என்று சொல்லி பாருங்க. இப்படி பல காரியங்கள், சின்னதிலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் வரைக்கும் நிறைய காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் பரவலாய் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது கிறிஸ்தவர்களையும் ஆட்கொள்ள பார்க்கிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள், அப்படிப்பட்ட தத்துவங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் விசுவாசிகளை அப்படியே பாதிக்க ஆரம்பிக்கிறது. வேத வசனம் என்ன சொல்லுது? அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பாயாக. உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? அப்படிதான் சொல்லி இருக்குது பாருங்க. 18ஆம் வசனத்தில், 17ஆம் வசனத்தில் பாருங்க. அதுலயே, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
எப்படி சொல்லியிருக்கு? புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ புறப்பட்டு பிரிந்து போன வீட்டில இருந்து வெளியே போயிடுன்னு சொல்லல, கணவரை அல்லது மனைவியை விட்டுட்டு வெளியே போயிடுன்னு சொல்லல, அல்லது ஆபீஸ்ல வேலை செய்யறது நிறுத்திட்டு வெளியே போயிடுன்னு சொல்லல, கிடையாது. புறப்பட்டு பிரிந்து போயினா உங்களுடைய எண்ணங்கள்ல let there be a departure as far as your thinking is concerned. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தவரையிலே அதிலிருந்து பிரிந்து போங்கள். உங்களுடைய நடவடிக்கைகளை குறித்த விதத்தில் அதிலிருந்து பிரிந்து போங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறையை குறித்த விதத்தில் அந்த விதமான வாழ்க்கை முறையிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வெளியே வாருங்கள். அதே உலகத்தில் தான் இருக்கிறீங்க, அதே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறீங்க, அதே சூழ்நிலையில் தான் வாழுகிறீர்கள். ஆனால் அவர்கள் நடுவே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு. அப்ப 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்க. 15ஆம் வசனத்திலே அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? விசுவாசியை விசுவாசின்னு அழைத்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிங்க? விசுவாசினா ஏதோ ஒன்றை விசுவாசிக்கிறவர்கள் என்ற அர்த்தம். நிறைய விசுவாசிகள் அவிசுவாசி மாதிரி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு புரியல விசுவாசினா. விசுவாசி என்று சொன்னால் சில காரியங்களை அவர் விசுவாசித்திருக்கிறார். எதை விசுவாசித்திருக்கிறார்கள்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை விசுவாசித்திருக்கிறார்கள். வேத வசனத்தில் புது சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை விசுவாசித்திருக்கிறார்கள். என்ன விசுவாசிக்கிறார்கள்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை விசுவாசித்திருக்கிறார்கள். அவர் பாவமானார், நான் நீதிமானா இருக்கிறேன். தேவனுடைய நீதியை விருதாவாய் நான் எண்ணுகிறது கிடையாது, அதை வேஸ்டா வீணடிக்கிறது கிடையாது. அதை மேன்மை பாராட்டுகிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன், சொந்தம் பாராட்டுகிறேன், அதை என்னுடையதாக்கி கொள்ளுகிறேன். இதுதான் விசுவாசி. இன்னும் 7ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அப்படி சொல்லி, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும். பாருங்க 7ஆம் அதிகாரம் வந்து அப்படியே தொடர்ச்சி. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப விசுவாசி யாரு? நிறைய வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறான், நிறைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான காரியங்கள் அவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாவற்றையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன் தான் விசுவாசி. அப்ப விசுவாசித்தவன் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை பற்றி சொல்லும் போது என்ன பண்றது சொல்லுகிறது? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அப்ப நான் ஏன் பரிசுத்தமா வாழுகிறேன், ஏன் இதெல்லாம் வேண்டாம் ஒதுக்கி தள்ளி வித்தியாசமான விதத்தில் வாழுகிறேன் என்று சொன்னா, நான் விசுவாசி. அப்ப விசுவாசி போல நடந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசியா இருக்கிறதுனால விசுவாசிக்கிறேன். என்னத்தை விசுவாசிக்கிறேன்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன், புது சிருஷ்டிப்பு என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த புது சிருஷ்டிப்பு ஆகவே தான் பாவத்தோடு போய் என்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வது கிடையாது. புது சிருஷ்டிப்பு என்கிற உணர்வோடு இருக்கிறபடினால தேவன் என்னோடு உள்ள இருக்கிறார், என்னோடு உலாவுகிறார் போது நான் தப்பான காரியத்தை செய்ய முடியுமா? பாருங்க, விசுவாசிக்கு பாவத்தை செய்கிறது, சரியான விதத்தில் போதிக்கப்பட்ட பாவத்தை செய்கிறது முடியாத காரியமாயிடுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எங்க போறீங்க, என்ன செய்கிறது என்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்கிற உணர்வு, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களோட நடந்து வருகிறார், உங்களோட போகிறார், உங்கள் கால் போகும் இடமெல்லாம் அவர் போகிறார், உங்கள் கை நீட்ட போதெல்லாம் அவர் கை நீட்டப்படுகிறது. இப்படி அவர் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உலாவுகிறார் என்று சொன்னால் நீங்க தாராளமாக போய் எதையும் இன்டிஸ்கிரிமினேட்டா எதையும் யோசிக்காம சகட்டு மேனிக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? உடனே முடியாமல் போயிடுது. கையை எடுத்து ஒன்று செய்யும் போதே கையை வைக்கலாமா வேணாமான்னு இருக்குது. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த கை, இது கர்த்தர் இந்த கையின் மூலமாக அசைவாடுகிறார். இந்த கையை நான் எங்கே நீட்டணுமோ அங்கே தான் நீட்டுவேன், எதற்காக நீட்டணுமோ அதுக்கு தான் நீட்டணும், என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். கர்த்தருடைய சித்தத்திற்காக இந்த கை கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்யும்படியாக, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாத அந்த கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, பாவம் செய்கிறதுன்றது முடியாத ஒரு காரியமாயிடுது. பாருங்க, விளங்காத ஆளுக்கு தான் போய் பாவம் செய்யலாம். அவங்க என்ன சொல்ல, துணிகரமான ஆட்கள். அவங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் எங்கேயோ இருக்கிறார், நம்ம எங்கேயோ இருக்கிறோம். அவங்க நினைப்பு கர்த்தர் இங்கேயா இருக்கிறாரு, பிள்ளைகளும் இல்லை, மனைவி இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தரும் இல்லை இங்கே அப்படின்ற நினைப்போம். அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, மனைவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அங்கே கண்டிப்பாக இருக்கிறார். பாஸ்டர் இல்லை, சபை இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்னு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாங்க இருக்கிறார். ஆகவே தான் விசுவாசி என்கிறது இந்த ஒரு உணர்வில் அதிகமாக வளர வேண்டும். எந்த உணர்வு? கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்கிற உணர்வு. அப்போ பாவம் செய்கிறது என்கிறது முடியாத காரியமாகி விடுகிறது. பாவம் செய்கிறது என்கிறது
ரொம்ப ரொம்ப கஷ்டம். உலகத்திலேயே அவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஏனென்று சொன்னால் கர்த்தரையும் வச்சுட்டு தான் செய்யணும். என்ன செய்தாலும் கர்த்தர் அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். அப்போ அது பாவம் செய்கிறதே ரொம்ப கூடாத ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது. அப்போ நான் இது விசுவாசிக்கிறேன், அதன்படி நடந்து கொள்கிறேன். நான் புது சிருஷ்டிப்பு என்று சொல்லியிருக்கிறபடியால் அதை நடந்து கொள்கிறேன். நான் நீதிமான் என்று சொல்லியிருக்கிறபடியால் நீதிமானாய் நடந்து கொள்கிறேன். நான் நீதிமான், ஆகவே நான் நீதிமானாய் நடந்து கொள்கிறேன். அந்த நீதிமான்ற எண்ணத்தை வைத்துக் கொள்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உதாரணம் அந்த லுங்கியை பற்றி. லுங்கியை கட்டினோடனே எங்கே வேணா உட்காரலான் இருக்குது, ஆனால் சூட்டை போட்ட உடனே உட்காரும் போதெல்லாம் பார்த்து பார்த்து உட்கார சொல்லுது. அதுபோல தான் நீதிமான் என்கிற எண்ணம், நீதிமான் என்கிற எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா, நான் நீதிமான் என்கிறதை நான் மெய்யாகவே விசுவாசித்தால் நான் லுங்கி கட்டின போல எங்கேயும் போய் உட்காந்துருக்க முடியாது. இதுதான் பாருங்க ரொம்ப முக்கியம். நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன். அப்ப விசுவாசினா யாரு? விசுவாசினா ஏதோ கொள்கை அளவில் மனதில் சில காரியங்கள் நம்புகிறவன் கிடையாது. விசுவாசி என்கிறவன் சில காரியங்களை நிச்சயமாய் நம்புகிறான், ஆகவே அதன்படி நடந்து கொள்கிறான். To believe means not only to believe mentally but to act upon what you believe. ஏதோ மனதளவில் நம்புகிற ஒரு காரியம் இல்லை விசுவாசம் என்கிறது. அது செயல்முறையில் செயல்படுத்துகிற காரியம். நம்பி செயல்படுவது. எதை நம்புகிறோமோ அதன்படி செயல்படுறோம். இப்போ பாருங்க, ஒரு இடத்துல கூடி வர்றோம். கூடி வரும்போது யாரோ சொல்கிறாங்க, இங்கே பற்றிக்கிட்டு எரியுது, கட்டடம் பற்றிக்கிட்டு எரியுதுன்னு யாரோ சொல்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள்லாம் அப்படி ஒன்றும் வாசனை ஒன்றும் தெரியலையே அப்படின்னீங்கன்னா, அடப்பாகமே உங்கள் உயிரையே இந்த மூக்கின் மேலே நம்பிக்கை வச்சு வைக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு. இந்த மூக்கை நம்பி உயிரையே கோட்டை விட்டுறக்கூடாது. யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாரு, பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், எரியுதுன்னு சொன்ன உடனே அதை நம்பி உடனே அதை ஆக்ஷன் எடுக்கிறோம், உடனே வெளியேறுகிறோம் அந்த இடத்த விட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாசித்த அமெரிக்காவில் ஒரு நைட் கிளப்பில் பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சான். தீ விபத்து ஏற்படும் போது யாரோ ஒருத்தர் மேடையிலலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, எல்லாம் குடிச்சு கிடிச்சு எல்லாம் ஆடிட்டு இருந்துருக்குறாங்க. அங்கே ஒரு ஆள் மேடையில் ஏறி அனௌன்ஸ் பண்ணாராம், திஸ் பிளேஸ் இஸ் ஆன் ஃபயர், யூ நீட் டு கெட் அவுட் இமீடியட்லின்னு. இந்த இடம் தீ பற்றி எரிகிறது, உடனடியாக எல்லாரும் வெளியேறுங்கள் என்று சொல்லி ஓன்னு சத்தம் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அங்கே ஆடிட்டு இருந்தவெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கான், இதுவும் ஒரு விளையாட்டில் ஒரு பகுதி போல் இருக்குது, கொண்டாட்டத்தில் ஒரு பகுதி இருந்தாலும் என்னத்தையும் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் ஆடிட்டு இருந்திருக்கான் பாருங்க. சோகமான ஒரு காரியம், 1200 பேர் கொல்லப்பட்டார்கள் ஒரே நாளில். அந்த இடம் இடிஞ்சு தலை மேலே உழுற வரைக்கும் அங்கெல்லாம் கடகடன் பற்றி எரிஞ்சிடும். எல்லாம் பேப்பர் தான் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செவருக்கு வரலாம், எல்லாம் கடகடன் ஒரு நிமிஷத்தில் பற்றி எரிஞ்சு எல்லாம் தலையில் உழுற வரைக்கும் எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், என்ன சரியான தகவல் கொடுக்கப்படும் போது அந்த தகவலை நம்பி ஒரு நடவடிக்கை எடுக்காததான் காரணம். அப்போ வேத வசனம் நமக்கு சரியான தகவலை கொடுக்கிறது. அப்போ அந்த தகவலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். சரியான உண்மையை நமக்கு தெரிவிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ நான் அந்த தகவலை எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய சரீரத்துக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பொருளாதாரத்திற்கு, என்னுடைய கையின் பிரயாசத்துக்கு, எல்லாவற்றுக்கும் நான் இப்போ எந்த தகவல் எடுத்துக்கொள்கிறேன்? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதைத்தான் எடுத்துக்கொள்கிறேன். யாரோ சொன்ன தகவல் இல்லை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறேன்னு பார்த்து அந்த தகவலை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை எடுத்துக்கொண்டால் எனக்கு வாழ்வு உண்டு. ஏன்னா இதுதான் சத்தியம். வேத வசனம் சொல்லுது சத்தியம். என் தேவையெல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் என்பது சத்தியம். இதை நான் எடுத்துக்கொள்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன், இதன்படி வாழுகிறேன். வாழும்போது இது என்னை வாழ வைக்கிறது. பாருங்க, யூதர்கள் பாருங்க, எத்தனையோ வருஷமா அவர்களுக்குன்னு ஒரு தேசம் கூட கிடையாது. தேசம் இல்லாத ஒரு ஜனம், அவங்களுக்குன்னு ஊர் கூட கிடையாதுங்க, அவங்க நாடே இல்லை, எல்லாம் செதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க, உலகம் முழுக்க செதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவிலையும் சரி எல்லா தேசங்களையும், அவங்க யூதர்கள் இருக்கிற தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கையில் தான் அந்த நாட்டினுடைய மொத்த பணமும் அவங்க கையில் தான் இருந்தது. அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் பணத்தை. அந்த தேசத்தினுடைய எக்கானமியை அவர்களை நம்பி தான் இருக்குது, அவங்க கையில் தான் மாட்டிட்டு இருக்குது. எப்படி ஒரு ஊர் கூட இல்லாத ஜனம் காலாகாலமாக எங்கே விரட்டி விட்டாலும், எங்கே அனுப்பிச்சி விட்டாலும் அவங்கள போய் அங்கே செட்டில் ஆகி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. அவங்க தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். எப்படி நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன பொருளாதாரத்தின் குறித்த சில கோட்பாடுகளை அவர்கள் அப்படியே கடைபிடிக்கிறார்கள், அப்படியே கடைபிடிக்கிறாங்க. சாயங்கால நேரத்தில் சில காரியங்கள்லாம் அந்த பகிர்ந்து கொள்ள போகிறோம் பாருங்கள். அவர்கள் பெரிய காரியங்களை நம்புகிறார்கள். அவருடைய எண்ணமே அப்படிதான்.
அது எங்க இருந்ததுன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். என்ன சொல்றார்? வானத்து நட்சத்திரங்களை பார்த்து எண்ணினார். எண்ண முடியலையேன்னு தேய்க்கிறான், எண்ணி பார்க்குறான், முடியல. ஐயோ முடியல ஆண்டவரே, நிறைய இருக்குது, நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும் போல இருக்கு, எண்ண முடியாதுன்றார் சொல்லுகிறான். அப்போ அவர் சொல்றாரு, எண்ண முடியாத அந்த அளவுக்கு தான் உன்னுடைய சந்ததி இருக்கும். அப்படி திங்க் பண்ண உன்னுடைய சந்ததியை குறித்து. எண்ண முடியாத அளவுக்கு தான் உன்னுடைய சந்ததி இருக்கும். அப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லாமே அப்படிதான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. எல்லாத்திற்கு குறித்துமே அந்த மாதிரி தான். உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லுது வெறும் அவங்க இனத்தை மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் அவர்களை பெருக பண்ணுவேன் தான் சொல்லி இருக்கிறார். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பயப்படுகிறவர்களுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அதெல்லாம் என்ன? எப்படி வானத்தின் நட்சத்திரத்தை நீ எண்ண முடியலையோ அதுபோல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கூட நீ எண்ண முடியாது, அப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார் கர்த்தரான. இதெல்லாம் நம்புகிறார்கள் பாருங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது பாருங்க. இன்னைக்கு என்ன அவ்வளவு பணம் எதுக்கு பிரதர், நம்ம அதை வச்சு என்ன பிரதர் பண்ண போறோம்? ஏன் உங்களால பண்ண முடியல? எங்கேயாவது நல்ல சபையில கொண்டு போய் கொடுத்துருங்களேன். ஹலோ, உங்களால தான் ஒண்ணு வேணான்றீங்களா? வேணாம் வாங்கி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, எங்கேயாவது நல்ல ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ற இடத்துல கொண்டு போய் கொடுத்துருங்களேன். உங்களுக்கு தான் வேண்டாமாச்சே. இப்ப வழங்குது என்னன்னு. அப்ப அவங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு பாருங்க. கர்த்தர் அவன் சொல்லி 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 இன்றைக்கு இருக்கிறது பார்க்கலாம், 1000 மடங்கு நீ பெருகுவாய், வானத்து நட்சத்திரங்களை போல ஆகுவாய், உன் நிலத்தின் கனியிலும் கற்பத்தின் கனியிலும் ஆடு மாடுகளின் கனியிலும் எல்லாவற்றும் பெருக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன். இதெல்லாம் கர்த்தர் சொல்லி சொல்லி உன் தேசத்தில் ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், கர்த்தர் தமது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், உன் தேசத்தில் மழை பெய்யும், கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், கீழாகாமல் மேலாயிருப்பாய், வாலாகாமல் தலையாயிருப்பாய். இதே தான் ஆபிரகாமுடைய ஆட்கள் எப்போ பார்த்தாலும் இதே தான் யோசிச்சுட்டு இருக்கிறது. நான் கீழாக முடியாது, மேலே தான் இருக்கணும், நான் வாலாக முடியாது, நான் தலையாக தான் இருக்கணும், எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், வானத்து நட்சத்திரத்தை எப்படி எண்ண முடியாது அதுபோல அளவற்ற விதத்தில் கர்த்தர் பொருளாதாரத்தில் என்னை ஆசீர்வதிப்பார். என் இனம் என் குடும்பம் எப்படி இருக்கும், அந்த நட்சத்திரத்தை போல இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க மைண்டை ஒரு விதமா செட் பண்ணி விட்டாரு. ஆகவே இன்றைக்கு அவர்கள் சில நேரத்தில் சுவிசேஷம் தெரியாமல் இருக்கலாம், இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ஆனால் வெற்றிக்கான கோட்பாடுகளை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். வெற்றிக்கான எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது, செழிப்புக்கான எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. ஆகையால் செழிக்கிறார்கள். நம்ம என்ன பண்றோம், இயேசுவை ஏற்றுக்கொள்றோம், ஆனா வெற்றிக்கான கோட்பாடுகளை வேணான்றோம். ஏன்னா ரொம்ப பரிசுத்தவான்லாயிட்டோம் நம்ம, இயேசு போதுமே அந்த பிலாசபி நம்ம. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இயேசு வேணாம், இந்த கோட்பாடெல்லாம் நாங்கள் நம்புறோன்றாங்க. அதனால அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேறினவர்களாய் இருக்கிறார்கள். அவிசுவாசிகள் மோட்சம் போறவர்களா இருக்காங்க, ஆனா உலகத்தில் அவங்களால எந்த பிரயோஜனமே. ஹலோ, நான் என்ன சொல்றேன், இயேசுவையும் ஏற்றுக்கொள்வோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் எல்லா ரகசியங்களையும் புரிந்து கொள்வோம், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வோம். ரெண்டுத்தையும் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? அப்ப பாருங்க, உலகத்தாரோடு கூட பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. எனக்கு ஞாபகம் இருக்கு பாருங்க, அங்கே ஒரு தடவை நான் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் நியூயார்க்லேருந்து வாஷிங்டன் டிசிக்கு போனோம். அப்போ வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் பிளேன் இருக்குது வாஷிங்டன் டிசி போகிறதுக்கு. $25 தான், பஸ்ஸு மாதிரி போய் ஏறி உட்காந்துக்க வேண்டியது தான். அங்கே கண்டக்டர் மாதிரி ஒரு ஆள் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க. பிளேனில் போய் ஏறி உட்காந்துக்க வேண்டியது. 8 மணிக்கு ஒரு பிளேனு, 9 மணிக்கு ஒன்று, அது விட்டா 10 மணிக்கு, அது விட்டா 11 மணிக்கு, இப்படி சாயந்தரம் 8 வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஆன் தி ஹவர் எவ்ரி ஹவர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நாள் போய் ஏறி உட்காந்தேன், அதில் வாஷிங்டன் டிசி போகிறதுக்கு ஏறி உட்காந்தேன். எல்லோரும் டிக்கெட் வாங்குறாங்க, எல்லாம் அந்த கிரெடிட் கார்டு வச்சு வாங்குறாங்க பாருங்கள். அந்த கிரெடிட் கார்டை வந்து பிளேனில் உட்காந்துக்கிட்டு ஒயர்லெஸ் இது வச்சுருக்கிறாங்க, கார்டு ஸ்வைப்பிங் மிஷின். அந்த ஒயர்லெஸ் மிஷினை வச்சு ஸ்வைப் பண்ணி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அங்கே சில யூதர்கள் உட்காந்துருக்கிறாங்க, தாடி இவ்வளோ பெருசாக இருக்குது, கருப்பு கோட்டுக்கிட்டலாம் போட்டுட்டு, ஆர்த்தடாக்ஸ் ஜூஸு, உள்ள பாக்கெட்லேருந்து கையை விட்டு இவ்வளோ கத்தையாக காசு எடுத்தான். எல்லாம் கையில் கேஷ் தான், எடுத்து க்ளீனாக எண்ணி கொடுத்துட்டு மொத்த காசையும் உள்ளே வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டு. இந்த பிளேன்லேயே காசு கொடுத்து வாங்கின ஆட்கள் அந்த ஒரு ஆட்கள் தான். ஆள் பார்த்தீங்கன்னா என்னமோ மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் கையில் காசு நிறையா வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் வந்து சில கடவுளுடைய சில பிரின்சிபல்ஸ் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். இந்த கடன் வாங்கக்கூடாதுன்ற பிரின்சிபல்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் கடனாளியாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்குறவனாக இருக்கணுன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா கடன் கொடுக்குறவங்க அவங்க அந்த சைடில் இருக்கிறாங்க.
கடன் வாங்குற பார்ட்டி இல்லை. இப்படி கர்த்தருடைய சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள் அவர்கள். ஆகவே அவர்கள் செழிக்கிறார்கள். அதனால தான் சொல்லி இருக்குது, அவிசுவாசிகளோடு அந்நிய நுகத்திலே இருப்பீர்களாக. பொருளாதாரத்தை குறித்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையை குறித்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழிலை குறித்து இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தை குறித்தா இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதை குறித்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எதை குறித்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளைப் போல அப்படிப்பட்ட எண்ணங்களோடு உங்களுடைய எண்ணங்களை போட்டு பிணைத்து விட வேண்டாம். அப்படி பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று வேதவசனம் போதிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு அந்த எண்ணத்தோடு நீங்கள் ஆடாதீங்க. ஏன்னா நீங்கள் புது சிருஷ்டிப்புகள். புதிய விதத்தில் எண்ணி, புதிய விதத்தில் பேசி, புதிய விதத்தில் வாழக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அப்படியே இதெல்லாம் சொல்லிட்டு வந்து சொல்லுகிறார். இதை முடிச்சுட்டு 16ஆம் அதிகாரத்தில் இது முடியுது. 11 தான் வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் எல்லா அசுசியும் நீங்கி நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாவதில் தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும்னு சொல்லியிருக்கு. 2ஆம் வசனம் பாருங்க, எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. we have done no wrong to no one. யாருக்குமே எந்த கெடுதலும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். ஒன்று கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய உதாரணம். எதுக்கு? அவர் புது சிருஷ்டி என்கிறது அவரே விசுவாசிக்கிறாருங்கிறது. அவர் யார்? சபையை தொந்தரவுப்படுத்தின அல்லது உபத்திரவப்படுத்தினவர்களே மிகவும் பிரதானமானவர். எருசலேமில் இவர் ரட்சிக்கப்பட்டார்னு கேட்டு நம்ப மாட்டேன்ட்டாங்க. அந்த ஆளா? ஐயோ, அந்த ஆளுக்கு தானே பயந்துட்டெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த ஆளா ரட்சிக்கப்பட்டான், இவரா கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த ஆள் நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏதாவது நாடகம் ஆட போகிறான்ற அந்த விதத்தில் தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். எருசலேமில் பவுலின் பேரை கேட்டால் பயம் நடுக்கம் உண்டாகிறது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களை தேடி பார்த்து கண்டுபிடிச்சு சபைகளை அழித்து போதவர்களை கொன்று நாசமாக்கக்கூடிய ஒரு வேலையில் இருந்தார். ஸ்தேவான் கொல்லப்படும் போது அதுக்கு பின்னால் நின்று அதுக்கு பின்னணியில் எல்லா காரியத்தையும் இயக்குனவன் தான் பவுல். பவுல் சாதாரண ஆள் இல்லை பாருங்க. இந்த கிராம் ஸ்டெயின்ஸை கொண்டான ஒருத்தன், அந்த மாதிரி ஆள், மிஷினரி கொண்டான ஒரு ஆள். அது போல ஒரு கொடூரமான ஒரு மனுஷன். கொடூரமான மனுஷன், பெரிய படித்த மனுஷன், பெரிய அறிவாளி தான். ஆனால் இந்த மத வைராக்கியம் பாருங்க, மத வெறி பிடித்த ஒரு மனுஷனாக அப்படி வாழ்ந்து வந்தார். யூத மார்க்கத்திலே அப்படி வாழ்ந்து வந்தவர். அவ்வளவு வேலை பண்ணியிருக்கார். ஊர் ஊரா போய் ப்ராப்பரா லீகலா சட்டப்படி லெட்டர் வாங்கிட்டு போய் அங்கிருந்து இவர்களெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேணும், சபைகளெல்லாம் இழுத்து மூட வேணும் என்று சொல்லி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஆள் பவுல். அப்பேற்பட்ட பவுல் அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ரட்சிக்கப்பட்டுட்டு அவ்வளோ பேர் ஸ்தேவானை கொல்றதுக்கு பின்னாடி இருந்துட்டு இன்னும் எத்தனையோ பேருடைய அழிவுக்கு காரணமாக இருந்துட்டு எத்தனையோ சபைகளை அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்து விட்டு எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி விட்டு அப்புறம் வந்து சொல்றாரு, நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம். என்ன சார் இது, மறந்துட்டீங்களா நீங்க யாருன்னு? ஐயோ, எப்படி இப்படி சொல்லலாம்? ஒருவனுக்கும் நான் அநியாயம் செய்ய. ரொம்ப யோகிய மாதிரி பேசுறாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸ்தேவானை கொல்லும் போது நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நிறுத்தியிருப்பான்ல, ஒரு உயிர் தப்பி போயிருக்குமே. இவ்வளவு பெரிய கொலைபாதகத்தை செய்து விட்டு அதுக்கு பின்னணியில் இருந்து விட்டு நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்பன்னா நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அகற்றி போட்டேன்னு சொல்லி கடலின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டு விட்டேன்னு சொல்றாரு. அதை ஒருபோதும் நான் நினைத்து கூட பார்ப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிவிட்டபடினாலே இவர் புது சிருஷ்டி என்றும் வேதம் அறிவித்து விட்டது. தேவன் இவரை ஒரு நீதிமான் என்று பிரகடனப்படுத்தி விட்டார். God has declared him righteous. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது நீதிமானாய் இருக்கிறார் என்று அறிவித்து விட்டபடினாலே, புது சிருஷ்டியா இருக்கிறார் என்று அறிவித்து விட்டபடினாலே இவரும் அதை விசுவாசிக்கிறார். இவரும் தான் புது சிருஷ்டி என்பதை விசுவாசிக்கிறார், நீதிமான் என்கிறதை விசுவாசிக்கிறார். பாவி என்று விசுவாசிக்கவில்லை, நீதிமான் என்று விசுவாசிக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்றார். ஹிஸ்டரி மறந்தே போச்சு. நான் எப்படிப்பட்டவன்றதை பற்றி நான் இப்பொழுது பாடப்போகிறதில்லை, அதை பற்றி சொல்ல போறதில்லை. நான் ஒருவனுக்கு அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. ஒருத்தருக்கு நாங்கள் எந்த தீமையை செய்ததே கிடையாது. அப்ப செஞ்சதெல்லாம் எங்க போச்சுப்பா? எல்லாம் கடலின் ஆழத்தில் போயிடுச்சு. செஞ்சதெல்லாம் எங்க போச்சு? எல்லாம் மறந்து போச்சு. செஞ்சதெல்லாம் எங்க போச்சு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அகன்று போய்விட்டது. அவர் உபதேசிக்கிறத அவரே விசுவாசிக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீர்களா?
அநேகருடைய பிரச்சனை இன்றைக்கு என்னன்னா, ஏன் அவர்கள் புது வாழ்க்கை வாழ முடியல, ஏன் புதுவிதமாக வெற்றிகரமாக வாழ முடியல என்று சொன்னால், அவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்களால் நம்ப முடியவில்லை. அவருடைய பழசிலேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு. அதான் பிரச்சனை பாருங்க. தன்னை பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு, நான் ஒன்றும் தகுதி இல்லைங்க, எனக்கெல்லாம் இது வேண்டாங்க, எனக்கெல்லாம் இது எதுக்குங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் கிறிஸ்தவர்களாகி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது பாருங்க. ஒன்று என்ன, பரலோகம் போகலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான் ஒழிய இவர்களால் இந்த பூலோகத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவர்களும் வெற்றியாக வாழ முடியாது, இவர்களால் சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது, தேவனுடைய நோக்கங்களும் ஒன்றும் நிறைவேற போகிறதில்லை. ஏனென்றால் பொழுதன்னைக்கும் இவர்கள் என்ன, தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்து தங்களை தாங்களே அப்படியே மண்டையில் அடிச்சுக்கிட்டு, நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் தூசி புழு குப்பைன்னு சொல்லிட்டு நாள் முழுக்க இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், எல்லாம் கிடையாது, நான் நீதிமான், ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை, ஒருவனுக்கு எந்த கெடுதியும் செய்ததில்லை, ஒருவனுக்கு எந்த தீமையை நாங்கள் செய்ததில்லை என்று சொல்லுகிறார். புது சிருஷ்டிப்பு நான் நீதிமான் என்கிறதை அவரே முழுமையாக விசுவாசித்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட சத்தியங்களை உள்ளத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்திலே இதை கொண்டு உங்கள் இருதயத்தை நீங்கள் உறுதியாக்க வேண்டும். பழைய காரியங்களை எண்ணி பார்த்து கொண்டு அதையே யோசித்து கொண்டு உங்கள் பழைய பாவ வாழ்க்கையும் பழைய குறைவுகளையும் பழைய நீங்கள் செஞ்ச காரியங்களை எண்ணி பார்த்து கொண்டு அதிலேயே கண்ணீர் விட்டுட்டு அதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? நான் புது சிருஷ்டி, நான் நீதிமான், வேத வசனம் என்னை அப்படி அறிவிக்கிறது, ஆகவே நானும் அதையே நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசித்தால் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அருகதையற்ற இந்த பாவி உம்மிடத்தில் கெஞ்சிறப்பா, அப்படி அல்ல. நான் எப்படி ஜெபிக்க வேணும்? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன், உடைய விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நான் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன், நான் கேட்கிறது எல்லாம் எனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரே, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோட கூடவே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அப்ரோச் பாருங்க. இந்த உணர்வு என்னைக்கு வந்துருச்சோ, இந்த உணர்வு என்னைக்கு மேலோங்கிடுச்சோ, அந்த மற்ற உணர்வு என்னைக்கு போக 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 அமுங்கி ஒன்றுமில்லாமல் போகுதோ, அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லலாம். அப்ப இருதயம் வந்து கலங்காது. அப்ப துர்ச்செய்தி சிலர் கொண்டு வருவார்கள், இப்படி ஆகுதா, அது அப்படி ஆகுதா, இது இப்படி நடக்க போதா, அது அப்படி நடக்க போகுதா. அவர்கள் அந்த துர்ச்செய்தியை சொன்ன உடனே உள்ள என்ன சொல்லும்? உள்ள என்ன சொல்லும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், பொல்லாப்பு எனக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் பேரில் அது வந்து விழாது, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு அது நேரிடாது, இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை கண்டு பயப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன் என்ன உள்ளத்துல வரும். பாருங்க, நீங்க ஒரு காரியத்தை கேட்கும் போது உள்ள என்ன வருது? பயம் வருதா, அல்லது கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற எண்ணம் வருதா? அது நீங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டும். இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறீங்க? துர்ச்செய்தியை கேட்கும் போது உள்ளத்தில் என்ன வருது? கலக்கம் உண்டாகிறதா, பயம் உண்டாகிறதா, திகில் உண்டாகிறதா, சந்தேகம் உண்டாகிறதா, என்ன உண்டாகிறது? அல்லது தைரியம் உண்டாகிறதா, விசுவாசம் உள்ளத்திலிருந்து எழும்புகிறதா? சரி பார்க்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் நடத்தி தருவார் என்கிற எண்ணம் உண்டாகிறதா? நிச்சயமா வித்தியாசம் புரிந்து கொள்ளலாம். பாருங்க, இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் அசைக்கப்படாது இருப்பேன். துர்ச்செய்தி கேட்கும் போது பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாய் இருக்கிறது. ஆமென். சாரி, இன்னைக்கு இதோட முடிக்கணும். ஏன்னு சொன்னா அடுத்த ஆராதனைக்கு வர்ற ஆட்கள் அங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் இடத்தை காலி பண்ணணும். என்ன பண்ணுறது? ஆனால் அடுத்த வாரம் நிச்சயமாக தொடர போகிறேன். இந்த காரியங்களை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுங்க, உள்ளத்தில் வையுங்கள். எந்த அளவுக்கு வைக்கணும்? கொஞ்சம் கவனிங்க. எந்த அளவுக்கு வைக்கணும்? ரியல் லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில் உங்களை சுற்றி காரியங்கள் நடக்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வளருகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். விசுவாசத்தில் வளருகிறீர்களா இல்லை அவிசுவாசத்தில் வளருகிறீர்களா என்பது உங்களுக்கு புரியும். வசனத்தை கேட்குறீங்க, ஆனால் விசுவாசத்தில் நிச்சயமாக வளருவீர்கள். கேட்கிறதுபடி செய்ய ஆரம்பியுங்கள். நான் புது சிருஷ்டி, நான் கர்த்தருடைய பிள்ளை,
நீதிமான் என்கிறதை நீங்களும் வாயை திறந்து சொல்லுங்கள். அவிசுவாசிகளோடு அந்நிய நோகத்திலே பிணைக்கப்பட்டிருக்காதீங்க. அவங்க என்ற மாதிரி எண்ணி அவங்களுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய ஃபிலாசபியை உங்களுடைய ஃபிலாசபி ஆக்கி அவங்களுடைய வாழ்க்கை முறையை உங்களுடைய வாழ்க்கை முறையை ஆக்கி கொள்ளாதீர்கள். அதிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இந்த புது சிருஷ்டி என்கிறதை உங்கள் உள்ளத்திலையும் வாழ்க்கையில நடைமுறையிலும் நிலைநாட்டுங்கள். ஆமென். அப்போ இந்த உணர்வு இன்னும் ஓங்கும். ஒரு தடவை ஒருத்தர் பேசும்போது ஏதோ ஒன்று பேசுகிறான். அவன் வாயை திறந்து பேசின உடனே எல்லாரும் ஆன்னு சிரிக்கிறாங்க. எல்லாரும் நிறைய உதாரணம் சொல்லலாம் இதுக்கு. அவன் பேசுறது ரொம்ப அருமையா தோணுகிறது. ஆனால் உங்களுக்கு மட்டும் அது அருமையா தோணும். உங்களுடைய மனம் அதை வெறுக்கிறது. ஏனென்றால் அவிசுவாசிகளுடைய அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுவதில்லை. அவன் பேசுகிற தத்துவம் எல்லாருக்கும் கரெக்டாக தோணுது. ஆனால் உங்களுக்கு வேத வசனத்தின்படி அது கரெக்ட் இல்லை. அதனால உங்களுக்கு அது கரெக்டு கிடையாது. நீங்கள் தனித்து நிற்கிறீர்கள். ஆமாம், அதே சொசைட்டியில் தான் இருக்கிறீங்க, அதே ஆஃபீஸில் தான் இருக்கிறீங்க, அதே வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. உங்களுடைய உள்ளம் வேற மாதிரி சிந்திக்குது. உங்களுடைய மனம் வேறொன்றை எண்ணுகிறது. உங்களுடைய தத்துவம் வித்தியாசமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானதாய் இருக்கிறது. அதிலிருந்து வெளியே வாங்க. மனதளவில் அதிலிருந்து வெளியே வாங்க. எண்ணத்தில் அதிலிருந்து வெளியே வாருங்கள். நடைமுறையில் அதிலிருந்து வெளியே வாருங்கள். நீங்கள் புது சிருஷ்டிகள் என்கிற உணர்வோடு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்குள்ளே உலாவுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு உலாவுகிற தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். இன்றைக்கு அவர் உங்களோட கூட செல்லுவார். நாளைக்கு நீங்கள் சவால்களை சந்திக்கும் போது நீங்கள் தனியாய் சந்திக்கிறது இல்லை, அவர் உங்களோட சேர்ந்து சந்திக்கிறார். உங்கள் தொழிலில் ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் தனியாக சந்திக்கல, அவர் உங்களோட இருந்து சந்திக்கிறார் என்கிற உணர்வோடு செல்லுங்கள். நீங்கள் ஒரு இடத்துக்கு செல்லும் போது உங்களுக்கு தயவு தேவைப்படும் போது அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். அவர் தயவை ஏற்படுத்துகிறவர். அவருடைய தயவு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அவர் உங்களுடனே கூட வருகிறார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்பதை விசுவாசியுங்கள். அந்த உணர்வோடு எழும்புங்கள், அந்த உணர்வோட போங்கள், அந்த உணர்வோட ஜெபியுங்கள், அந்த உணர்வோட துதியுங்கள், அந்த உணர்வோட எல்லாவற்றையும் செய்யுங்கள். கையிட்டு வேலை செய்யும் போது அந்த கை செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் அவர் உங்களோட சேர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய வேலைகளை உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். உங்களோடு கூட இருந்து அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு அதை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தின் மத்தியில் அவர் இருக்கிறார். ஆகவே அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் என்பதை நாள்தோறும் குடும்பத்தில் அறிவியுங்கள். இந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சஞ்சலம் இருக்காது, குறைவு இருக்காது, பொருளாதார குறைவு இருக்காது, சமாதான குறைவு இருக்காது. இயேசுவின் நாமத்தினாலே இது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதங்களை அறிவியுங்கள். ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை வேளையிலே உம்முடைய சத்தியத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களோட உலாவுகிற தேவன் நீர். எங்கு போனாலும் அங்கே இருக்கிறீர். எங்களுடைய ஆபத்தான சூழ்நிலையில் அந்த ஆபத்தின் மத்தியிலே நீர் எங்களுக்கு இருக்கிறீர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட அக்னியின் மத்தியில் இருந்தவர் போல எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அந்த தீயின் வாசனை கூட அவர்கள் மீது இல்லை. அதுபோலவே எங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் வாசனை கூட இல்லாதபடிக்கு அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலிருந்து எங்களை காக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் பயப்படுவதில்லை. கர்த்தர் எங்களை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நாங்கள் சொல்லுவோம், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த வார்த்தைகள் உள்ளத்திலே பதியிட்டுங்கத்தாவே. உள்ளத்தில் ஆழத்திலே ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணட்டுங்கத்தாவே. பயம் அல்ல, தைரியம் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கட்டும், ஜெயிக்க வைக்கட்டும், அவள் முன்னேறி செல்லட்டும். எல்லா எதிரிகளையும் விரோதிகளையும் விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணப்பட்டும். ஜெயத்தையும் வெற்றியும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எடுக்கட்டும். ஆசீர்வதித்திரளும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும், வெற்றி நாளுக்கு நாள் உண்டாகட்டும் கர்த்தாவே. வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான என்று சொல்லி இருக்கிறபடி
அப்படியே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.